வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து தானிய அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவு மற்றது நம்ம எடுத்துக்கலாம். கம்பு எடுத்துக்கோங்க, தட்டாம்பயிறு எடுத்துக்கலாம், உளுந்தம்பருப்பு கொள்ளு எடுத்துக்கலாம், கேப்பை எடுத்துக்கோங்க, கடலைப்பருப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். பச்சரிசி இல்லைன்னா இட்லி ரைஸ் எடுத்துக்கலாம். ஒரு கப் எடுத்துக்கோங்க. இது கூடவே தட்டாம்பயிறு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கேப்பை ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. தானியங்களில் எப்படியும் நமக்கு இந்த கேப்பை கம்பு இதிலெல்லாம் நிறைய டஸ்ட் இருக்கும். 2-3 தடவை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். எனக்கு 3 தடவை நல்லா கழுவிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி பாருங்க, தண்ணி நமக்கு நல்ல தெளிவாக தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது மூடி வச்சு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடைக்கு வந்து ஊற வச்சுருந்தோம்ல, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வேறு தண்ணி ஆட் பண்ணாதீங்க. அந்த தண்ணியில் வந்து சத்துக்கள் நமக்கு நிறைய இறங்கியிருக்கும். நம்ம கொள்ளு கம்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த அடை வந்து ரொம்ப ஹெல்த்தியான அடை. கேப்பையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கேப்பையும் நமக்கு புரதச்சத்துக்கள் நிறைய இருக்குது. 4 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, இந்த தண்ணியே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்காமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிக்கோங்க. இது ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய இருந்தேன்னா நீங்கள் 2 டைம்ஸ் போட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து மிக்சியில் வந்து ஊற வச்ச தண்ணி இருக்குதுல்ல, இதை கொஞ்சம் ஊற்றி கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் மிளகாய் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வத்தல் இஞ்சியெல்லாம் நிறைய போட்டிருக்கோம் இல்லையா, மிளகாய் உங்களுக்கு தேவை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம இதை அடை சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னருக்கோ எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம இப்போ இன்ஸ்டண்ட்டாக அடை சுட்டு எடுத்துக்கலாம். அடை மாவு இந்த பதத்தில் நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க. அதில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். நான் இரும்பு தோசைக்கல் தான் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக்கோட அடை தோசையெல்லாம் இரும்பு தோசைக்கல்லில் சுட்டால் தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சூடானோடனே சிம்மில் வச்சுக்கோங்க. ஊற்றும்போது சிம்மில் வச்சுக்கலாம். இது நம்ம கட்டியாக இருக்கிறனால சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடையை. பொரியட்டும். இந்த அளவுக்கு மேலே பொரிஞ்ச உடனே நம்ம நல்லெண்ணெயாவது நெய்யாவது ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுனா நெய் ஆட் பண்ணி கொடுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். ஓரத்துலலாம் மாற்றி போட்டுக்கலாம். இந்த சைடு நல்லா ஒரு 2 நிமிஷம் நிதானமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைடு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. டேஸ்டியான தானிய அடை நமக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், சுட சுட தானிய அடை நமக்கு ரெடியாக இருக்குது.
இந்த அடை தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாம்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.